வாழ்க்கையிலையும் தொழிலையும் பிரம்மாண்டமான வெற்றி அடையணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. கண்டிப்பா நீங்களும் அதுல ஒரு நபர்ன்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்துல வெற்றி அடைய அதில் நிறைய விஷயங்களை முயற்சி செய்து தவறுகள் பண்ணி அதை சரிப்படுத்தி நம்ம பயணிப்போம். ஆனா இதே பாதையில சென்ற நபர்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கும் போது வேகமா நம்மளால வெற்றி பெற முடியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில வெற்றி பெற இந்த துறையில வெற்றி பெற்ற சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் பயன்படுத்திய 7 எஃபெக்டிவான ஹேபிட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஹேபிட்டை நமக்குள்ள கொண்டு வருவதன் மூலமா நம்மளாலையும் பெரிய வெற்றியை அடைய முடியும். இந்த லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிற ஹேபிட் சரௌண்டிங் வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள். உங்களுக்கு நெருக்கமான 5 நபர்களின் சராசரி தான் நீங்க. நம்மளை சுத்தி இருக்கிற நபர்கள் நமக்கு தெரியாமலே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. தெரிந்தோ தெரியாமலையோ அவங்களுடைய எண்ணங்கள் பழக்க வழக்கங்களை நாமும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுறோம். வெற்றி பெற்ற மனிதர்களுடன் நீங்க உங்க நேரத்தை செலவிடும் போது நீங்களும் வெற்றி அடைய வாய்ப்பு அதிகமாகும். என்ன சுத்தி அந்த மாதிரி நபர்கள் யாருமே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெற்றி பெற்ற மனிதர்களோட புத்தகங்களை படிப்பது, ஆடியோக்களை கேட்பது, அவங்களோட வீடியோக்களை பார்ப்பது மூலமா அவங்களோட எண்ணங்களை அவங்களால கத்துக்க முடியும். பில்கேட்ஸ் கூட இருந்தாதான் சக்சஸ் ஆக முடியும்னு இல்லை. அவர் பரிந்துரை பண்ற புத்தகங்களை படிக்கிறது, அவருடைய புத்தகங்களை படிக்கிறது, இது மூலமா உங்க மைண்ட் செட்ல பெரிய அளவு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்க யார் கூட அதிகமா நேரம் செலவிடுறீங்க அப்படிங்கிறதுல கவனமா இருங்க. புதிய நபர்களை சந்திங்க. உங்க மைண்ட் செட் இருக்கிற மாதிரி உள்ள நபர்கள் கூட நீங்க நண்பர்களா ஆயிக்கோங்க. 6வது இடத்துல இருக்கிற ஹேபிட் கிரியேட் அண்ட் பில்ட் சிஸ்டம். தொழில்ல பெரும் வெற்றி அடைய சிஸ்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில வெற்றி அடைந்த எல்லாருமே அது ஒரு சிறப்பான சிஸ்டம் மூலம் தான் அடைஞ்சிருப்பாங்க. உங்களோட அணியில ப்ராப்பரான சிஸ்டம் இல்லைன்னா லாங் டேர்முக்கு நீங்க பிசினஸ் பண்ண முடியாது. தொடக்கத்துல தொழில எல்லா விஷயங்களையும் நீங்க பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களோட தொழில் மற்றும் வாடிக்கையாளர்கள் அதிகமாகும் போது உங்க ஒருத்தரால மட்டும் அதை நிரூபிக்க முடியாது. அதுக்கு சிஸ்டம் தேவை. டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ள வரவங்கள லீடரா மாத்துற அளவுக்கான சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போதைக்கு அது இல்லைன்னா கூட அதை நீங்க கிரியேட் பண்ணணும். 5வது இடத்துல இருக்கிற ஹேபிட் ஜேர்னலிங் எவ்ரிடே. ஜேர்னலிங்கை ஒரு பவர்ஃபுல்லான டூலா உங்களால பயன்படுத்த முடியும். உங்களுடைய எண்ணங்கள், வாழ்க்கை இலக்குகள் எல்லாத்துக்கும் எழுத்து மூலமா நீங்க வடிவம் கொடுக்குறீங்க. ஜேர்னலிங்ல கிராட்டிடியூட் ஜேர்னல், செல்ஃப் ஜேர்னல் நிறைய டைப் இருக்கு. உங்களுடைய தொழில் பற்றியும் நீங்க அதுல என்ன நிலையில இருக்கிறீங்க, உங்க டீம் என்ன நிலையில இருக்கு, எல்லாத்தையும் நீங்க டாக்குமெண்ட் பண்ணும்போது உங்க தொழில் பத்தியான ஒரு கிளாரிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். தொழில் என்பது எப்பவுமே பொதுவாக நம்பர் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நம்பர் என்ன, அதை இம்ப்ரூவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க ஜேர்னலிங்ல டாக்குமெண்ட்ரி பண்ணலாம். 4வது இடத்துல இருக்கிற ஹேபிட் கமிட் டு பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங். பெரும் வெற்றி அடைஞ்ச எல்லா சக்சஸ்ஃபுல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதுக்காக பல லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பாங்க. உங்க தொழில வெற்றி அடைய நீங்க வளர்த்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு பழக்கம் லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் எவ்ரி டே. புத்தகங்கள் படிப்பது, பிராட்காஸ்ட் கேட்பது, செமினார் அண்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணுவது உங்களை தொடர்ந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். வாரன் பஃபட் பத்தி எல்லாருக்குமே தெரியும். உலகத்தோட டாப் 10 பணக்காரர்ல அவரும் ஒருத்தர். அவர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் புத்தகங்கள் வாசிக்க மட்டும் கொடுக்குறாராம். சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க முன்னேறி கொண்டே இருக்கணும். அதுக்காக நீங்க கத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் டைம் கொடுத்தே ஆகணும். 3வது இடத்துல இருக்கிற ஹேபிட் லைஃப் பேலன்ஸ். வாழ்க்கைங்கிறது வெறும் தொழில் மட்டும் இல்லை, பணம் சார்ந்தது மட்டும் இல்லை, அது ஒரு அங்கம் தான். தொழிலை கவனிக்க மாதிரி நீங்க உங்க பர்சனல் லைஃபுக்கும் டைம் கொடுக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரை வரைய முடியுங்கிற மாதிரி உங்களை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாதான் உங்களால பல விஷயங்களை அனுபவிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. அதுல தொழிலையும் தாண்டி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. கார்டனிங் பண்றது, டாக்ஸ் கூட வாக் போறது, இந்த மாதிரி உங்களை ரிலாக்ஸ் பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஈடுபடலாம். இது போக உங்க ஃபேமிலிக்கும் நீங்க டைம் ஒதுக்குங்க. உங்க பிடிச்சவங்க கூட மனம் விட்டு பேசுங்க. இந்த மாதிரி உங்க நாளை நீங்க அமைச்சுக்கும் போது தொழில், ஆரோக்கியம், குடும்பம் என பேலன்ஸான லைஃப்பை நீங்க வாழ முடியும். 2வது இடத்துல இருக்கிற ஹேபிட் மைண்ட் செட். நீ எதுவாக ஆக வேண்டும் என நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய். இதுல நாம என்ன நினைக்கிறோமோ அதுவா நம்ம ஆக மாட்டோம். மாறா நம்ம என்ன உணர்றோமோ அதுவா நம்ம ஆயிடுறோம். இதை தெளிவா சொல்லணும்னா நிறைய பேர் நான் மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா வார்த்தையில இருக்கிற நம்பிக்கை அவங்களோட உள்ளுணர்வுல இருக்காது. மனசுல நம்மளாலலாம் இது முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் எப்பவுமே இருக்கும். அதனால நிறைய பேர் இங்க பெரிய சாதனை பண்ண முடியாம தடுமாறுறாங்க. உங்க மனசுல உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். உங்க பிசினஸ் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். மைண்ட் செட்டை நீங்க தெளிவா வச்சுக்கிட்டா எல்லாமே உங்களை தேடி வரும். 1வது இடத்துல இருக்கிற ஹேபிட் லிசன் மோர்.
பொதுவாக நிறைய பேர் டெவலப் பண்ண கஷ்டப்படக்கூடிய ஒரு ஸ்கில். அதிலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடராக நம்ம அதிகமாக பேசுறது தான் கவனம் செலுத்துவோம். ஆனால் இனிமேல் நீங்கள் பேசக்கூடாது, அதிகமாக கவனிக்க ஆரம்பிக்கணும். பெரிய லீடர் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கான்வர்சேஷனில் இருக்கும்போது அதிகமாக லிசன் பண்ண தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த தொழில் உங்களை பற்றியானது கிடையாது. கஸ்டமரோட நீட் அண்ட் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றியது. அதனால நீங்கள் அவங்கள அதிகமாக பேச விடும்போது தான் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்புறம் ஒரு லீடராக நீங்கள் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ மோர் யூ லிசன், மோர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பீப்புள். டாக் லெஸ், லிசன் மோர். இந்த 7 ஹேபிட்டையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற வரைக்கும் நீங்கள் கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் தொழிலில் நீங்கள் ராஜாவாக வளம் வருவீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஹேபிட்டாக உங்களுக்குள்ளே வளர்த்தெடுக்கணும். இந்த ஹேபிட் உங்களுக்குள்ளே கடைபிடிச்சி இந்த தொழிலில் உங்களால் வெற்றி பெற முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஹேபிட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டைம்.